अस्सलामु अलैकुम। इनकी நம்மளோட சேனல்ல ஒரு புது வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினு கேட்டிங்கன்னா பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். பாவக்காயில வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்குங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு வந்து பாவக்காய். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது பாவக்காய். பாவக்காய் தண்ணியை வந்து காலையில குடிச்சாங்கன்னா சுகர் வந்து கம்மியாகும். பாவக்காயில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ வாங்க பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கோம். இப்போ வந்து கடாய் நல்லா காயட்டும். இங்கே பாருங்க கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வந்து பாவக்காவை வதக்கிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா சுருள இந்த மாதிரி வதங்கட்டும். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பாவக்காவை வதக்குனா தான் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்க பாவக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாவக்காவை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இங்கே பாருங்க நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து சோம்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே எண்ணெயில் நம்ம சோம்பும் வெந்தயமும் வந்து சேர்த்துருக்கோம். சோம்பும் வெந்தயமும் வந்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க.
கையில் தெரிக்குது. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அது அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு தூள். ஒரு 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அது வரையும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து சேர்த்துடலாம். ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாவக்காவை நல்லா வேக வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம பாவக்காவை சேர்த்தாச்சு. பாவக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டவ் அமர்த்திடலாம். அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம பாவக்காவை போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கசப்பு எல்லாமே இறங்கிரும். நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் பாவக்காவை நல்லா வதக்கியிருந்தோம். அவ்வளோதாங்க, குழம்பு நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் அமர்த்திடலாம். மல்லிக்கீரை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் அமர்த்திடலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.